Welcome to Dhanushkodi. இங்கேருந்து நேராக போனால் ஸ்ரீலங்கா போயிடலாம். ஜஸ்ட் 18 கிலோமீட்டர்ஸ். இங்கே வந்து பவளப்பாறை இருக்குது இந்த கடலுக்குள்ள. அப்படின்னா இந்த இயற்கை நிலநடுக்கம், இந்த சுனாமி இதெல்லாம் வராது. நம்ம இப்போ அரிச்சல் முனைக்கு வந்திருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டில் இருக்கும். இந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல், பின்னாடியும் கடல். 1964 வந்த புயலில் ஒரு என்டையர் செட்டில்மெண்ட், ஒரு டவுனே அப்படியே கடலால் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதாவது இங்கே கரண்ட் வசதி கிடையாது. எல்லாமே ராமேஸ்வரம் கொண்டு போய் இதை மிஷினில் போட்டு கட் பண்ணி பிரிண்ட் பண்ணி செஞ்சு கொண்டு வர்றதுக்கு தாக்கா கூலி. இலை மீன், இது பாறை மீன், இது ஒரு பாறை மீன், இது வாவலோட சேர்ந்தது. வணக்கம் மக்களே. தனுஷ்கோடினா எனக்கு எப்பயுமே ஒரு மிக்சட் ஃபீலிங் தான் வரும். ஒரு பக்கம் வியப்பாக இருக்கும், ஏன்னா தனுஷ்கோடி அரிச்சல் முனையை லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா, டிப் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் 1964 புயலில் அழிஞ்சு போன டவுன் தனுஷ்கோடி. அந்த துயரத்தோட சூடுகளை இப்பயும் நம்மளால் தனுஷ்கோடியில் பார்க்க முடியும். ரொம்ப நாளாகவே ஆசை தனுஷ்கோடிக்கு போகணும்னு. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம் தனுஷ்கோடி. வாங்க சேர்ந்து தனுஷ்கோடியை பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் கீதா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ அரிச்சல் முனைக்கு வந்திருக்கோம். அரிச்சல் முனைனா வந்து இந்த ராமேஸ்வரம் ஐலாண்டில் தனுஷ்கோடியோட டிப்புக்கு வந்திருக்கோம். இதுலேருந்து 18 கிலோமீட்டர்ஸ் ஸ்ரீலங்கா போட்டில் போனால். அண்ட் வந்து ராமர் பாலம்ங்கிறதும் இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு அடியில் ஃபார்ம் ஆகிருக்கிற பவளப்பாறைன்னு சொல்கிறாங்க. கடலுக்கு அடியில் தான் இருக்குது, மேலே இல்லை. ஸோ இங்கே மக்கள் லாஸ்ட் ரைட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கலாம். மீனவர்கள் மீன் பிடிக்கிறத பார்க்கலாம். ஃப்ரெஷ் மீன்ஸ் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்கலாம் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த ஏரியாவை இப்போ பார்க்கலாம். ரொம்ப சீனிக்காக இருந்துச்சு இந்த இடம். இலங்கை இங்கேருந்து 18 கிலோமீட்டர்ஸுங்கிறதும் ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே கடல் கொஞ்சம் சீற்றமாக தான் இருந்துச்சு. நீங்கள் போகிறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. முன்னாடி அங்கே தெரிகிற அந்த சின்ன தீவுக்கும் போக முடியும் போல. இங்கெல்லாம் மண்ணு தான் இருந்துச்சான். இப்போ கடல் வந்துருச்சு, அதனால் அங்கே போக முடியல. தனுஷ்கோடி பீச் ரொம்ப அழகான பீச், ஒயிட் சாண்ட் பீச். இங்கே பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் ரெண்டும் மீட் பண்ணுறதை பார்க்கலான்னு சொன்னாங்க. பட் எனக்கு கரெக்டாக எங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். 3 பக்கத்தில் இருந்து கடல் அலைகள் ஒன்று சேர்றதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டில் இருக்கும். இந்த பக்கமும் கடல், இந்த பக்கமும் கடல், பின்னாடியும் கடல். பாருங்க, அலை 2 பக்கத்துலேருந்து வருது. மகாஜனங்களே, இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை நீங்கள் தனுஷ்கோடியில் மட்டும்தான் பார்க்க முடியும். அரிச்சல் முனை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து அழிந்து போன நகரம் தனுஷ்கோடி, அதில் மீதி இருக்க சிதலமடைஞ்ச சர்ச், வீடு, ரயில்வே ஸ்டேஷன், இது எல்லாமே பார்க்கலாம். அதுதான் பழைய ரயில்வே ஸ்டேஷன், பிரிட்டிஷ் கட்டினதுன்னு சொன்னாங்க. அங்கே தெரிகிற பில்டிங்.
உப்பு, கருவாடு, மீன் இதெல்லாம் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்த ரொம்பவே செழிப்போட ஒரு பஸ்லிங் டவுனாக இருந்த தனுஷ்கோடி இப்போ மக்கள் வாழ தகுதி இல்லாத இடமா ஆயிடுச்சு. இது ரொம்ப வருத்தமான விஷயம். வெறும் 80 ரூபாயில சென்னையிலிருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் கூட்டிட்டு போற போட்மெயில் ட்ரெயின் தனுஷ்கோடி வரைக்கும் ட்ரெயின்லையும் அதுக்கு மேல ஃபெரிலையும் இயங்கிய காலம் அது. ஸோ என்னதான் ஆச்சு தனுஷ்கோடிக்கு? தான் உண்டு தன் வேலையுண்டுன்னு இருந்த தனுஷ்கோடிக்கு உணவு கொடுத்த பே ஆஃப் பெங்கால் வங்கக்கடலை ஒரு நாள் இரவுல ஒரு புயலோட ரூபத்துல 3000க்கும் மேற்பட்ட மக்களை இரவோட இரவா பேய்காத்து பயங்கர மலையோட ராட்சச அலைகள்னு மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்துல புயல் அடிச்சு கடலுக்குள்ள 1000க்கும் மேல மக்களை இழுத்துட்டு போயிருச்சு. அலையோட அலையா நிறைய பேர் போய் சேர்ந்துட்டாங்க. இந்த கோர சம்பவத்துக்கு அப்புறம் தனுஷ்கோடிய மக்கள் வாழ தகுதி இல்லாத இடமா அரசாங்கம் அறிவிச்சிருச்சு. ஒரு இரவில் எல்லாமே மாறி போயிடுச்சுல. இருக்குது தனுஷ்கோடி வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. ஒரு உணர்ச்சி பூர்வமான இடம். பல வருஷங்கள் முன்னாடியே பள்ளிக்கூடம், ரயில்வே ஸ்டேஷன், சர்ச், போஸ்ட் ஆஃபீஸ்னு இருந்த தனுஷ்கோடியோட நிகழ்காலம் இதுதான். ஒரு விதமான கனமான ஃபீலிங்கோட நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும். இந்த கொரோனா காலத்தில் வர சொற்ப டூரிஸ்ட்டை நம்பி இத்தனை கடைகள் இருந்துச்சு. சிப்பி கைவினை பொருட்கள், ஹேண்ட்கிராஃப்ட்ஸ் பார்க்கலான்னு ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சோம். வந்து பெரிய பெரிய பில்டிங் வச்சு ஷோகேஸ் வச்சுலாம் ஏமாத்துற கிடையாது. எங்களுக்கு என்ன கடலில் கிடைக்குதோ அதை தான் நாங்கள் எடுத்து வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறோம். அதாவது இங்கே கரண்ட் வசதி கிடையாது. எல்லாமே ராமேஸ்வரம் கொண்டு போய் இதை மிஷினில் போட்டு கட் பண்ணி பிரிண்ட் பண்ணி செஞ்சு கொண்டு வர்றதுக்கு தாக்கா கூலி. சிப்பிக்கல் முத்து கேள்விப்பட்டிருக்கீங்களாக்கா? இந்த சிப்பில இருந்து தான் முத்து ஃபார்ம் ஆகும். நேச்சுரலாக உள்ளது. இந்தாங்க ஃபோட்டோ எடுத்து. உடையாதுக்கா, இது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. நேச்சுரலா உள்ளது. இதுக்குள்ள வந்து நாங்க லைட் செட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ரேடியம் இருக்குல்ல, லைட் இருட்டானா வந்து வெளிச்சம் தெரியும். இல்ல ராமேஸ்வரம் பேரோட இருக்கு. இது எல்லாமே கடல்ல இருந்து ஷெல் பூராமே எடுத்து செய்யறதுதான். நல்லா இருக்கும். கடை மண்ணிலே உட்கார்ந்து விட்ட மதுமிதாவை பாருங்கள். தனுஷ்கோடி வந்தால் கண்டிப்பாக ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடுங்க. ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷை பொரிச்சு கொடுப்பாங்க. ரொம்ப ஹைஜீன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஆனால் ரொம்ப நல்ல டேஸ்ட் எதிர்பார்க்கலாம். வெலை மீன், இது பாறை மீன், இது ஒரு பாறை மீன், இது வாவலோட சேர்ந்தது. நாங்கள் செலக்ட் பண்ண ஃபிஷ் வந்து அருமையான சுவையில் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படியே வந்து நாங்கள் இங்கேயே லஞ்சையும் முடிச்சுட்டு எங்களோட கடைசி ஸ்டாப்க்கு போயிட்டோம். தனுஷ்கோடியில் கருவாடு ரொம்ப ஃபேமஸ். இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ட்ரைடு ஃபிஷ் நான் பார்த்ததே இல்லை. தக்காளி தொக்கு வைக்கவா, என்ன மாடல் இல்லை, என்ன வாங்கிட்டு சொன்னாப்ல அதையும் சொல்லுங்க. தாத்தா கருவாடு வாங்கிட்டு வான்னு வேற அவ்வளோ. கடைசியில் பார்த்தா நீங்கள் எல்லாத்தையுமே கருவாடை மாற்றிட்டீங்க. நான் நினச்சி இது மட்டும் தான் கருவாடு. எல்லாம் கருவாடு தான். அழகும் அழிவும் நிறைஞ்ச இடம் தனுஷ்கோடி. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ரொம்பலாம் பிரபலம் ஆகலை. உங்கள் யாருக்காச்சும் தமிழ்நாடுக்குள்ளேயே இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு போகணுன்னா கண்டிப்பாக தனுஷ்கோடி போய் பாருங்கள்.
ஸோ இப்போ நம்ம என் கார்டு போடுற டைம் வந்தாச்சு. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவுக்கு தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது கீதாஞ்சலி.